திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மட்டும் ஏன் பன்னீர் இலையில் விபூதி கொடுக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? சூரபத்மனை வென்ற முருகனை போற்றி பாடிய வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த பன்னீர் மரங்களாக மாறியதாம். இந்த பன்னீர் இலைகளில் மொத்தம் 12 நரம்புகள் இருக்கும். கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தன்னுடைய 12 கைகளாலே முருகன் பிரசாதம் கொடுப்பதாக ஒரு நம்பிக்கை. அதிகாலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமியின் காலடியில் வைத்து பூஜை செய்யப்படும் இந்த விபூதி வேத சக்திகள் நிறைந்த பன்னீர் இலையோடு சேரும்போது அதன் மகிமை பல மடங்கு கூடுகிறது. பக்தர்கள் தங்களது பூஜை அறையில் பொக்கிஷமாக வைத்து பாதுகாக்கிறார்கள். நோய் நொடிகள் வரும்போது ஓம் சரவண பவ என ஓதி இந்த விபூதியை அணிந்து கொண்டால் செந்தில் முருகனின் அருளால் எல்லா துன்பங்களும் நீங்கும். முருகன் மகிமைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.